இப்போ வந்து ரெஃப் கர்சர்ல வந்து 2 டைப் இருக்கு. ஸ்ட்ராங்லி ரெஃப் கர்சர், வீக்லி ரெஃப் கர்சர்ன்னு. ஸோ டைரக்ட்டா நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, sys_ரெஃப் கர்சர்ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து வீக்லி ரெஃப் கர்சர் தான். ஓகேவா? ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ்ல வந்து ஒரு டைப்பா கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம். டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர்ன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல பாருங்க. டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர் ரிட்டர்ன் டேட்டா டைப்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த டைப் நேம் இஸ்ன்னு நம்ம எழுதணும். ஒரு ரெக்கார்டுக்கு எப்படி ரெக்கார்டு கிரியேட் பண்ணோமோ, டைப் நேம் இஸ்ன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆஃப்னு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க வந்து ரெஃப் கர்சர்ன்னு யூஸ் பண்றோம். ஒரு டைப்பா கிரியேட் பண்ணி ஸ்ட்ராங்லிலையும், வீக்லிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன்ல எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேக்கேஜ்ல தான் இப்படி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்க தனியாவும், பாடி தனியாவும் அங்கதான் நம்ம பிரிப்போம். இல்லைன்னா பேக்கேஜ்ல ஏதாவது கிரியேட் பண்ண டைப் எடுத்து இங்க யூஸ் பண்ணலாம் ப்ரொசீஜர்ல. அப்படி யூஸ் பண்ணோம் ஸ்ட்ராங்லி, வீக்லி, ரெஃப்கர்சர்ல. மோஸ்ட்லி வந்து பேக்கேஜ்ல மட்டும்தான் இந்த இது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பேக்கேஜ் நேம் as procedure ஸோ நான் வந்து இதை வந்து ரெஃப்கர்சரா இது பண்றேன். இங்க வந்து நான் என்ன ரெஃப்கர்சரா வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீக்லி ரெஃப்கர்சர் வந்து வைக்கலாம். நான் வந்து பேர் வந்து WRCன்னு வைக்கிறேன். வீக்லி ரெஃப்கர்சர். ஓகே. இதை நான் என்ன சொல்லணும்னா, அவுட் ஆஃப் இன்னும் ஏதாவது ஒரு வேரியபிள் வைக்கணும். ஸோ நான் இங்க வந்து என்ன வேரியபிள் வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WR. ஓகே. ஸோ இல்லைன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்லி வீக்லி ஒரே இதில் வந்து 2 கொரி யூஸ் பண்ணலாம். ஒரே இதில் வந்து ஒரே ப்ரோக்ராமில் கூட பண்ணலாம். அது இன்னும் உங்களுக்கு வந்து குயிக்காக இது பண்ண முடியும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. நான் வந்து ஸ்ட்ராங்லி ரெஃப்கர்சருக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். SRC ஸ்ட்ராங்லி ரெஃப்கர்சர் அவுட்டு இதுக்கு ஒரு நேம் எஸ்ஆர். ஆமாம். இப்போ எஸ்ஆர் வந்து நான் டிக்ளேர் பண்ணணுமா? எஸ்ஆரை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து டைப்பை கிரியேட் பண்ணும். அப்போ வந்து டைப்புக்கு ஒரு நேமு என்ன வச்சிருக்கிறோம்? ஸ்ட்ராங்லிக்கு எஸ்ஆர் வச்சிருக்கோமா? எஸ்ஆர் டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர். ஓகே. ஸ்ட்ராங்லிக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் சொல்லணும்னு சொல்றீங்களா? ரிட்டர்ன் என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட் டேபிள் யூஸ் பண்ணலாம். ஒரே டேபிள்னா டிபார்ட்மெண்ட் percentage row type. ஓகே. ஸ்ட்ராங்லிக்கு இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். வீக்லிக்கு ஜஸ்ட் ரிட்டர்ன் இல்லாமல் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வீக்லி. வீக்லி ரெஃப் கர்சர். ஓகே. ஸோ பேக்கேஜை வந்து நான் எண்டு பேக்கேஜ் பண்ணிடுறேன். எண்டுன்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே. இல்லை எண்டு செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. எண்டு பிகேஜி பேக்கேஜோட நேம். ஸோ நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ப்ரொசீஜரில் வந்து அவுட்டு ரெஃப் கர்சர்னு யூஸ் பண்ணுவோமா? sys_ன்னு யூஸ் பண்ணாத ஒரு வேரியபிளாக இது பண்ணிட்டு ஒரு டைப்போட வேரியபிள் நேம், டைப்போட நேம்,
டைப்போட நேமை கிரியேட் பண்ணிட்டு அந்த டைப்போட நேமை டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர். ரெஃப் கர்சர்னு சொன்னீங்கன்னா வீக்லி. ரிட்டர்ன் சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்லி. ரிட்டர்ன் சொல்லி சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? ஸ்பெக்ல ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பாடியில வந்து நீங்க மாத்த முடியாது. ஸோ நான் வந்து ஆல் காலம்ஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க என்ன சொல்றோம், இந்த டேட்டா டைப்புக்கு மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ரெஃப் கர்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது பேர் ஸ்ட்ராங்லி. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட்ல நிறைய ஜென்ரலா யூஸ் பண்றது வீக்லி தான் யூஸ் பண்ணுவோம். அவுட் பேராமீட்டருக்குன்னு யூஸ் பண்ணும்போது வீக்லி தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நான் வந்து டேட்டாவை ஏதாவது ரிட்ரைவ் பண்ணி இது பண்ணணும், இல்ல பர்ட்டிகுலர் மேண்டேட்டரி இந்த காலம்ஸ் மட்டும் தான் இருக்கணும், இது என்னைக்குமே மாறக்கூடாது, அந்த டைம்ல ஸ்ட்ராங்லி கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பெக் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் வந்து பாடிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பேக்கேஜ் பாடி நேம் as பேக்கேஜ் பாடி நேம் as பேக்கேஜ் நேம் as போட்டோமா? ஸோ இப்போ வந்து ப்ரொசீஜரை வந்து உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ரொசீஜர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? ஜஸ்ட் இது என்ன யூஸ் பண்றோமோ இதையே தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து as போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணும், பிகின் எண்டு ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு செலக்ட் query யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே யூஸ் பண்ணதை கூட யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு எனக்கு இதில் இன்புட்டில் வேணாம். ஸோ டைரெக்டாக ஒரு அவுட்புட் மட்டும் சொல்கிறோம். ஓகே. இன்னொன்று என்ன சொல்லிருக்கிறோம், இங்கே வந்து நேம் வந்து இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை யூஸ் பண்ணணும். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இது வீக்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். WRC வீக்லி ரெஃப் கர்சர். அப்போ ஸ்ட்ராங்லி ரெஃப் கர்சருக்கு இன்னொன்று ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் SRC. ஓகேங்களா? ஃபார் select star from departments. Okay. ஸோ இப்படி ரெண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் காலம் யூஸ் பண்ண ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பர்சன்டேஜ் ரோ டைப் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று இங்கே டைப் மாற்றிக்கணும். ஸ்ட்ராங்லிக்கு ரோ டைப்பா? ஓகே. ஸ்ட்ராங்லிக்கு இங்கே வீக்லிக்கு ஒரு காலம் கூட இருந்துட்டு போகுது. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே. வேற என்ன பண்ணும்? ப்ரொசீஜரை வந்து ஓப்பன் பண்ணால் எண்டு ப்ரொசீஜர். இது இந்த பிகின் எண்ட் எதோடது? இதோடதா? ஸோ இன்னும் ரெண்டு போடணுமா? பேக்கேஜோட எண்டு ஒன்று போடணும்ல, அதுக்கு தான் எண்டு பிகேஜின்னு போடுறது. பேக்கேஜோட நேம், எண்டு பேக்கேஜோட நேமு. இங்கே வந்து எண்டு ப்ரொசீஜரோட நேம் போடுவாங்க, எண்டு எஸ்பி. ஸோ இப்படி போடுறதால பேக்கேஜோட நேமும் ப்ரொசீஜரோட நேமையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட்டாக ஒரு ஸ்லாஷ். ஸோ நல்லா பாருங்க, ஸ்பெக்ல வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்ட்ராங்லி யூஸ் பண்ணிருக்கேன், வீக்லி யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு அவுட் பேராமீட்டர் மூலியமா, ரெண்டு கொரி மூலியமா ஹேண்டில் பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ரெஃப் கர்சர் தான் வைக்க முடியும், இல்லை மல்டிபிள் ரெஃப் கர்சர் வைக்க முடியும். அதுக்காக தான் ஸ்ட்ராங்லியும் வீக்லியும் ஒரே எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஓகே. ரெண்டாவது வந்து ப்ரொசீஜரோட பாடி கிரியேட் பண்றோம். இந்த பாடியில பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் வந்து ஓப்பன் பண்றோம். பிகின் எண்ட்ல வந்து இந்த ரெஃப் கர்சரை வந்து ஓப்பன் SRCன்னு சொல்லி ரெஃப் கர்சர்னு சொல்லி ஓப்பன் பண்ணிருக்கேன். இது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற ஆல் காலமா ஓப்பன் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராங்லி வீக்லிக்கு ஜஸ்ட் இது பண்றேன். வீக்லியோட அட்வான்டேஜ் ஏன்னா வீக்லியில வந்து சப்குரீஸ் முதற்கொண்டு யூஸ் பண்ணலாம்.
இப்போ நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து எம்ப்ளாயீஸ்ல வந்து கொண்டு வந்துட்டீங்க. நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் கொண்டு வரணும். நான் வந்து இன்லைன் வியூ சப் கொரிய யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க யூஸ் பண்றேன். செலக்ட் department underscore name from departments where department ID underscore ID department ID equal to employees dot department ID. ID இப்படி சொல்லலாமா? ஸோ டிபார்ட்மெண்ட் நேமையும் அதுல இருக்கிற குறியும் இதுல கொண்டு வரேன். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணா என்ன சொல்றேன், ஏற்கனவே ஒரு அலியாஸ் நேம் வைக்கணும். as dep name. ஸோ இப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக் கிரியேட் பண்றேன். ஸ்பெக் வந்து கம்பைல்டு சக்சஸ் கம்பைலேஷன் எரர். ஸோ கம்பைலேஷன் எரரோட இதாக இருக்கு. ஸோ என்னன்றதை செக் பண்ணலாம். டைப் நேம் இஸ் ரெஃப் கர்சர் ரிட்டன் டேட்டா டைப்பு ரோ டைப் வச்சிருக்கிறோம். ஸோ ஓகே, ரோ டைப்ல வந்து ஆல் காலம்ஸ் யூஸ் பண்றதுனால ரோ டைப் வச்சிருக்கிறோம். ஓகே தான். ஸோ ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எரர் வந்து டேட்டா டைப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல, எஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து எரர். ஸோ வந்து பேக்கேஜ் வந்து ஸ்பெக் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாடி வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பாடியும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கம்பைல்டு வித் எரர் வந்துச்சுன்னா ஏதோ கம்பைலேஷன் எரர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ கம்பைலேஷன் எரர் எப்போ அடிக்கும்? சின்டாக்ஸ்லேயோ சிமாண்டிக் செக்கோ நடக்கும்போது நடக்கும். அதாவது டேபிள் நேம் காலம் நேமில் தப்பு பண்ணுறீங்கன்னாவோ இல்லை இந்த டேட்டா டைப் இந்த இது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னாவோ அந்த டைமில் வந்து கம்பைலேஷன் எரர் அடிக்கும். ப்ரொசீஜரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஜஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கீமா ப்ரௌசர் போங்க, பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ண மாதிரி பேக்கேஜுக்கு பிகேஜி பேக்கேஜ்னு இருக்கும். பேக்கேஜை சூஸ் பண்ணிட்டு பேக்கேஜ் நம்ம ஒரு பேக்கேஜ் தான், 2 பேக்கேஜ் இருக்கு. ஸோ நம்மளுடைய பேக்கேஜை சூஸ் பண்ணுங்க, ரைட் கிளிக் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகே, இன் பேராமீட்டர் ஏதாவது இருக்கா? இன் பேராமீட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அவுட்புட் ஆப்ஷனை டாகுல் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுது? 2 ரெஃப் கர்சரோட அவுட் வந்திருக்கு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஆல் காலம்ஸோட அவுட் வரும். இதில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நேமு டிபார்ட்மெண்ட் நேமு. ஸோ இது மாதிரி வந்து அவுட் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் ஸ்ட்ராங்லி வீக்லிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வீக்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வீக்லியில் வந்து காம்ப்ளெக்ஸ் கொரியும் யூஸ் பண்ண முடியும். சிம்பிள் கொரி காம்ப்ளெக்ஸ் கொரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொரியை வந்து வீக்லி ரெஃப் கர்சர்ல யூஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராங்லியில் ஏன்னா டேட்டா டைப் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை சொல்லி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிடுறோம், அதனால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.